Hello friends, welcome to my channel. 5th standard first termல இருக்கிற grammar points, compound words, group names இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கலாம். இது வந்து TN TET பேப்பர் 1 பேப்பர் 2 படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5th ஸ்டாண்டர்டில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இல்லைன்னு நினைக்க வேணாம். இதுலேயும் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் லெசனில் இருக்கிற கிராமர் பாயிண்ட் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லெட் us do some magic with the words. When we combine these two words, we will get a new word with a different meaning. These words are called compound words. Two words with a different new word கிடைக்குது. அதான் சொல்லியிருக்காங்க. These words are called compound words. Light plus house, light house. Mail plus box, mail box. இதே மாதிரி 6th 7th 8th வருது. அதனால இது இங்கே இருக்குன்னா 5th இருக்குது. இங்கே ஃபிகர் கொடுத்து அதையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. வந்து ஒரு ஃபிகர் என்னன்னா வாட்ச் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மேன், வாட்ச்மேன், ஸ்டார் ப்ளஸ் ஃபிஷ், ஸ்டார் ஃபிஷ், ரெயின் ப்ளஸ் போ, ரெயின்போ, ஃபுட் ப்ளஸ் பால், ஃபுட்பால். நெக்ஸ்ட் வந்து நியூஸ் ப்ளஸ் பேப்பர், நியூஸ் பேப்பர். இங்கே படம் கொடுத்துருக்காங்க. வீல் ப்ளஸ் சேர், வீல் சேர். பேஸ்கெட் ப்ளஸ் பால், பேஸ்கெட் பால் கொடுத்துருக்காங்க. அதேமாரி ஹேண்டு கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து ஃபிகர் ஹேண்டு, இயரு, ட்ராகனு, ஜெல்லி. இந்த பக்கம் வந்து ரிங்கு, ஃபிஷ்ஷு, பேகு, ஃப்ளை. வந்து ஹேண்ட் பேகு, இயரிங்கு, ட்ராகன் ஃப்ளை, ஜெல்லி ஃபிஷ்ஷு. இந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி கொஸ்டினில் வருது. அது எங்கே இருக்குதுன்னா இங்கே 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் இங்கிலீஷில் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தெரியாது சில பேருக்கு. அது வந்து எங்கே இருக்குன்னா 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்ம் இங்கிலீஷ் கிராமர் பாயிண்ட்ஸும் இருக்குது. வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப கஷ்டமானதில் அது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. இதுக்கு வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. கப்பால் வர்றது கப் போர்டு. நெக்ஸ்ட்டு மூன் லைட்டு, அது கவ், பாய், ரெயின் கோட்டு. இதை தான் மேட்ச் பண்ணால் கரெக்டாக வரும். வந்து கிரியேட் ஏ நியூ வேர்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு லெசனில் இங்கே ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மார்ஸ்னா ரெட் பிளானெட்டு, சட்டர்னா ரிங்ஸ் அண்டு மூன், ஜூபிட்டர்னா ரெட் ஸ்டோமு, நெப்டியூன்னா ப்ளூ ஐஸ் ஜெயண்ட். மார்ஸ் வந்து ரெட் பிளானட் தான், சிவப்பு, செவ்வாய் சிவப்புக்கும். சட்டர்னா ரிங் ஒன்று, சட்டர்னாவே சனி வந்து ரிங்கும் அண்டு மூன்ஸும் இருக்கும். ஜூபிட்டர்னாவே அதுக்கு வந்து ஒரு ரெட் கலர் ஸ்டோம் ஒரு புள்ளி தெரியுது. அது வந்து நெப்டியூன்னாலே அது ரொம்ப தூரத்தில் இருக்குனால அது ஐஸ், அதுதான் ப்ளூ ஐஸ் ஜியண்ட். இந்த மேட்ச் பார்த்தீங்க ஒரு வேளை சப்போஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கலெக்டிவ் நவுன். இங்கே 2 பேர் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயும் வந்து அதுலேயும் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஏ ஹர்ட் ஆஃப் ஹவுஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஹேட் ஆஃப் ஹவுஸ் வந்து கவுஸ் தான் நம்ம வந்து கேர்டு, தயிர், சியூஆர்டி, அந்த தயிர் இதில் அந்தமாரி நம்ம நினைப்பு வச்சுக்கலாம். ஏ ஹேட் ஆஃப் கவுஸ். இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துங்க. ஏ ஹேட் ஆஃப் கவுஸ் 1 மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மார்க்காக வாங்கினா தான் வாங்க முடியும். ஒரு மார்க்காக படிச்சிங்க. ஒரே இதாக படிக்க முடியாது. வந்து a collection group of cows is called a herd of cows சொல்லிருக்காங்க. இந்த to indicate any group we use collective nouns. இதுதான் collective nounsக்கு டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. இப்படி தான் இருக்குது. அடுத்தது ஒரு பிக்சர் கொடுத்து அதுலேருந்து collective nouns சொல்லியிருக்காங்க. a team of players. பிளேயர்ஸ்னாலே அது டீம் தான். டீம் ஆஃப் பிளேயர்ஸு வந்து ஸ்டார்ஸ் வந்து கேலக்ஸி தான். ஏ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்க்கு வந்து நிறையா கொடுத்தாலும் நம்ம வந்து என்ன செய்யணும், கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியது கேலக்ஸி. டாக்ஸு பேக் ஆஃப் டாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ்லாம் சரியில்லைன்னா அதை வந்து பேக் பண்ணணும் அப்படின்னு நினப்பி வச்சுங்க. வந்து மெமரி பண்ணுறதுக்கு ஷார்ட்டாக ஏ பேக் ஆஃப் டாக்ஸு பேக்கு. வந்து ஃப்ளைஸு வந்து ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸு. அடுத்தது பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ்க்கு அந்த காலத்தில் பேண்டு வாத்தியங்கள் சொல்லுவாங்க. அந்தமாரி பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், பேண்டு வாத்தியங்கள், பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஆன் ஆர்மி ஆஃப் ஆண்ட்டுக்கு வந்து ஆர்மி போட்டிருக்காங்க. வந்து கலெக்டிவ் நவுனில் வந்து ஆர்மி வந்து ஆண்ட்லாம் ஆர்மி போல தான் செயல்படும். வந்து அது வரும்போதே என்னது ஆர்மி மாதிரி தான் ஒரு படையாக தான் வந்துட்டு இருக்குதுங்க எங்கே போனாலும். அதை வந்து ஆண்ட்டுக்கு ஆர்மியை கனெக்ட் பண்ணி வச்சுங்க. எது வேணாலும் கேட்கலாம். அடுத்தது பேர்ட்ஸ் வருது. பேர்ட்ஸ்க்கு வந்து ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸ் வரும். வந்து கிரேப்ஸ்க்கு வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸு. ஃப்ளக் ஆஃப் பேர்ட்ஸு. அடுத்தது இதுக்கு வந்து பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸு.
நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்த சைடு கலெக்டிவ் நவுனும் இந்த சைடு மேட்ச் பண்ணுறதுக்கு ஃபிகரும் கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கும்போது எ ஃப்ளக் ஆஃப் கோட்ஸு, பேக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸு, ஆன் ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸு, எ ஷோல் ஆஃப் ஃபிஷ், எ சோர் ஆஃப் சிங்கர்ஸு. இந்த 5 பார்த்துங்க. வந்து இந்த கோட்ஸ்க்கு வந்து ஃப்ளக் ஆஃப் கோட்ஸு, சிலதுக்கு 2ம் வரும், பார்த்துக்கலாம். எ ஃப்ளக் ஆஃப் கோட்ஸு, எ பக்கெட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் வந்து பக்கெட்டில் ஃபுல்லாகுது. அடுத்தது ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ்லாம் ஆர்மி தான், அது கரெக்டாக போட்டுடலாம். சோல்ஜர்ஸ் ஆர்மி. அப்புறம் வந்து ஷோல் ஆஃப் ஃபிஷ், இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்துச்சு. ஃபிஷ்ஷுக்கு வந்து ஷோல் ஆஃப் ஃபிஷ் SHOAL ஷோல் ஆஃப் ஃபிஷ். சிங்கர்ஸ்க்கு வந்து சோர் ஆஃப் சிங்கர்ஸ் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு சோர் ஆஃப் சிங்கர்ஸ், சோர் பண்ணிக்கிட்டே இருக்குது. சோர் ஆஃப் சிங்கர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து கலெக்டிவ் நவுன்ஸ் கொடுத்துருந்தாங்க, அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ். எங்கெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்லாம் பின்னாடி வருதோ அதை எல்லாத்தையும் படிக்க வேண்டியது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னால் எப்படி, அதுக்கு வந்து டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீஸ் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் கேன் பி ஃபெல்ட் அண்ட் ஒன்லி ஃபெல்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். வி கேனாட் அதை வந்து பண்ணவோ டச் பண்ணவோ முடியாது, எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண முடியும். ஹாப்பினஸ்ஸை எக்ஸ்பீரியன்ஸாக பண்ண முடியும், அதான் சொல்லியிருக்காங்க. வந்து கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹாப்பினஸ், ஆங்கர், சேட்னஸ், ஜில்லஸ், இது எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸை எக்ஸாம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹானஸ்டி, விஸ்டம், பியூட்டி, ஹோப்பு, லக்கு, மெர்சி, ட்ரீமு, ப்ரைடு, லைஃப். இது வரைக்கும் ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் கலெக்டிவ் நவுன்ஸ் பார்த்துருக்கோம். இதேமாரி முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வீடியோவாக என் சேனலில் போட்டுட்ருக்கேன். 6th 7th 8th வந்து கிளாஸரி பாயிண்ட்ஸ், ஆத்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன், ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வந்து டிஎன்டெட் இங்கிலீஷ் படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.